பல்வேறு மிக முக்கியமான விஷயங்கள் குறித்து, குறிப்பாக தொகுதி மறுவரையறை, நாடாளுமன்றங்களில் மகளிருக்கான இடஒதுக்கீடு, அதேபோல ஒட்டுமொத்த இந்திய நாடாளுமன்ற உறுப்புடைய எண்ணிக்கையை அதிகரிப்பது ஆகிய 3 மிக முக்கியமான அம்சங்கள் குறித்த மசோதா ஒன்று இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அதற்கான விவாதம் தொடர்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெறும் சாதாரண உறுப்பினராக கருத இயலாது. இந்தியாவினுடைய உச்சப்பட்ட ஒரு ஜனநாயக ரீதியான அமைப்பது. இந்திய மக்களுக்கான அனைத்து விதமான தேவைகள், சட்ட நடவடிக்கைகள் அனைத்தையுமே தீர்மானிக்கக்கூடிய இடம்தான் இந்திய நாடாளுமன்றம். அந்த வகையில் பல ஆண்டு காலமாக நீடித்து வந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை, அதாவது தற்போது இருக்கக்கூடிய 543ஐ 845ஆக உயர்த்துவதற்கு மத்திய அரசு முடிவு செய்து, அத்தோடு தொகுதி மறுவரை, அதேபோல நாடாளுமன்றங்களில் மகளிருக்கான இடஒதுக்கீட்டையும் சேர்த்து ஒரே மசோதாக இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமான விஷயம், இந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை அதிகரிக்கின்ற பொழுது அந்தந்த மாநிலங்களுடைய உரிமை எந்த விதத்திலும் பாதிக்காத வகையில் அதனுடைய விகிதாச்சாரம் சரியாக இருந்திட வேண்டும். ஒரு மாநிலத்துக்கு கூடுதலாகவும் இன்னொரு மாநிலத்துக்கு குறைவான எண்ணிக்கை அதிகரித்தால் நாளடைவில் அந்த மாநிலங்களுடைய கோரிக்கைகள் முக்கியத்துவம் இழந்துவிடும். அது உறுப்பினருடைய எண்ணிக்கை 39, அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையில் 7% ஆகும். எனவே ஒட்டுமொத்த 845ஆக ஒட்டுமொத்த உறுப்பினருடைய எண்ணிக்கை அதிகரிக்கின்ற பொழுது உத்தரப்பிரதேசத்துக்கு, மத்திய பிரதேசத்துக்கு, ராஜஸ்தானுக்கு, அது வடக்கு இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு எந்த விகிதாச்சாரத்தினுடைய அடிப்படையில் அந்த எண்ணிக்கை உயர்த்தப்படுகிறதோ அதே சதவீதம் தமிழ்நாட்டுக்கும் இருந்திட வேண்டும், கேரளாவுக்கும் இருந்திட வேண்டும், கர்நாடகத்துக்கு இருந்திட வேண்டும், ஆந்திராவுக்கும் இருந்திட வேண்டும். ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு 80 இருப்பது 120ஆக 40 அதிகரிக்கப்படுகிறது. அதுக்கு அதே போல மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் சொல்லுகின்ற பொழுது மக்கள் தொகை அதிகரிப்பு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காரணம் இருக்கிறது. அது கணக்கிலே கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு மக்களுடைய அபிலாசைகள், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள், அதனுடைய மதிப்பு, மரியாதை குறையக்கூடிய வகையிலேயும், ஒரு பகுதிக்கு அதிகமான எண்ணிக்கையும் இன்னொரு பகுதிக்கு குறைவான விகிதாச்சாரம் பண்ணுகின்ற பொழுது தமிழ்நாடு, அது தென் மாநிலங்கள் 2ஆம் நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. எனவே என்னதான் தமிழ்நாட்டுக்கு 50% இருக்கிறது என்று உள்துறை அமைச்சர் அவர் சொன்னாலும் கூட எல்லா மாநிலங்களுக்கும் எத்தனை சதவீதம், இப்பொழுது 7லிருந்து மற்ற 2% என்று சொன்னால் அதே சதவீதம் தமிழ்நாட்டுக்கும் இருக்கணும். தவிர ஒரு மாநிலத்துக்கு ஒரு கூடுதலான சதவீதம், இன்னொரு மாநிலத்துக்கு குறைவான சதவீதம், எல்லாருக்கும் ஒரே பெர்சன்டேஜ் ஒரே விதத்தில் இருக்கணும். அதில் எந்த வித மாறுபாடுகளும் குறைவாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நாளடைவில் தமிழ்நாட்டுடைய எந்த இஷ்யூவும் நாடாளுமன்றத்தில் எடுபடாமல் போயிடும். அதனால் இப்போது மத்திய அரசு கொண்டு வந்திருக்க மாட்டார்கள் சொல்லக்கூடாது. மகளிருக்கான இடம் இருக்கணும். ஆனால் எந்த விதத்திலையும் இந்த பெர்சன்டேஜ் சதவீதம் தமிழ்நாட்டுக்கோ அல்லது தென் மாநிலங்களுக்கு குறைந்து போகிறது என்ற ஒரு கருத்து வருகிறது. அதில் எந்த விதமான குறைபாடும் இருக்கக்கூடாதுங்கிறது புதிய தமிழக கட்சியினுடைய நிலைப்பாடு ஆகும்.
23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. எல்லா இடங்களிலும் பிரச்சாரங்கள் தீவிரம் போயிருக்குது. புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் நான் போட்டியிடுகிறேன். சிறுவேண்டத்தில் எங்களுடைய சுதன் என்ற வேட்பாளர் இருக்கிறாரு. விளாத்திகுளத்தில் மாடசாமி, அதேபோல் எங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர் அதிகுமார் கோவில்பட்டி உட்பட 61 சட்டமன்ற தொகுதியில் புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளர்கள் எல்லோருமே சிலிண்டர் சின்னத்தில் தான் போட்டிடுறாங்க. ஒரு 4 பேரை தவிர 4 பேர் வேறு சின்னம். எல்லாருமே கடுமையாக களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சமுதாயமே ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அரசியல் பேசுகிறார்கள். ஆனால் தென் தமிழகத்தினுடைய அடித்தள மக்களாக இருக்கக்கூடியவர்கள், உழைப்பாளி மக்களாக இருக்கக்கூடியவர்கள், வேளாண்மை கொண்டிருக்கக்கூடிய பூர்வீக தமிழ் குடிமக்கள், ஒரு மொழி பேசக்கூடிய தமிழ் மக்கள் அரசியல் அதிகாரத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்படக்கூடிய நிலைமை, புறந்தள்ளக்கூடிய நிலைமை இருக்கிறது. எனவே தான் த ப்ரைட் ஆஃப் த கம்யூனிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த கம்யூனிட்டி என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த தேர்தலில் 61 இடங்களில் போட்டியிடுகிறோம். பெரும்பாலான தொகுதிகளில் எங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. செல்ல இடக்கூடியெல்லாம் மக்கள் ஏகமனதாக ஏற்றுக்கிறாங்க. ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டிலும் நான் 2011 முதல் 16 வரையிலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்திலும் 96 முதல் 2001 இருந்த வரையிலும் என்னெல்லாம் அந்த தொகுதிக்கு மக்களுக்கு வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டேன். குறிப்பாக மாப்படையூர் ஒன்றில் 2011 நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பாக ஒரு குடம் தண்ணீர் 20 ரூபாய் 25 ரூபாய்க்கு விற்று கொண்டிருந்தது. ஆனால் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனுடனே தனி ஸ்கீம் போட்டு 20 கோடி ரூபாயில் அந்த மாப்படையூர் ஒன்றியினுடைய ஒட்டுமொத்த பஞ்சாயத்தினுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைத்தோம். அதே போல் பல பகுதிகளிலும் புதிய முத்தூரில் புதிய பேருந்து நிலையம், அதே போல் தருவிக்குளத்தில் மீனவர்கள் 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இருக்கிறாங்க. அங்கே மீன்பிடி தளம் இல்லாமல், அது படகுகளை நிறுத்துவதற்கு தளம் இல்லாமல் இருந்தது. 20 கோடி ரூபாயில் அழகாக மீன்பிடி தளம் கட்டி கொடுத்தோம். வல்லநாட்டில் 30 லட்சம் ரூபாயில் பள்ளிக்கூடம், செக்காரக்குடியில் குடிநீர் தொட்டிகள், அது மாதிரி இந்த தொகுதியினுடைய அனைத்து பகுதிகளும் பெரும்பாலான 90% கிராமங்களுக்கு குடிநீர் பிரச்சனை, இணைப்பு சாலைகள், சமுதாய கூடங்கள், அங்கன்வாடிகள், ரேஷன் கடைகள் என அனைத்துமே செஞ்சு கொடுத்துருக்கோம். எனவே முக்கியமாக நான் அதே போல் 2015-16 மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்ட போது இந்த அரசு உதவலை. சென்னை மதுரை கிளையில் வழக்கு தொடுத்து நானே 10-15 முறைக்கு மேலாக வாதாடி 5 மோட்டர் மட்டும் வச்சுருந்தாங்க. 1500க்கு மேலே மோட்டர் வச்சு அந்த தண்ணீரை வெளியேற்றி அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம். உப்பாறு அணை அடிக்கடி உடஞ்சிட்டு அது தடுப்பணைகள் கட்டணும். ஸோ இது மாதிரி எல்லாமே வளர்ச்சி பணிகள் செஞ்சோம். அதே போல் விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் இருந்தது. அவர்களுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். இந்த பகுதியில் கனிவள கொள்ளை என்பது எதுவுமே இல்லாமல் இருந்தது. அதை முழுமையாக கனிவள கொள்ளை ஏதாவது இருந்தது. கனிவள கொள்ளை தடுத்து நிறுத்துறது நான் என்னுடைய 5 வருஷ ஆட்சி நிர்வாகத்தில் ஓட்டப்பிடாரம் சட்டமன்றத்தில் எந்த பகுதியும் கனிவள கொள்ளை என்பதே கிடையாது. ஸோ ஆனால் அந்த 10 வருஷம் இடைப்பட்ட 10 வருஷத்தில் மிகப்பெரிய அளவுக்கு இந்த தொகுதி தேங்கி போயிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அதே போல் இந்த பொட்டலூர் அணி பார்த்திங்கன்னா அங்கே கழிவு மீன் தொழிற்சாலை கொண்டு வராங்க. அவங்க இன்னும் போராடிட்டு இருக்கிறாங்க. உள்ளூர் இளைஞர்களுக்கு புதிய தொழிற்சாலை வேலை வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. எந்த கிராமத்தில் போனாலும் அந்த மக்களுக்கு குடிநீர் இல்லை, சாலை வசதி இல்லை, சமுதாய வழங்கல் இல்லைங்கிற நல்ல குறைகள் வருகிறது. எனவே இதையெல்லாம் நிறைவேற்றுவதற்காக வாக்குறுதி கொடுத்துருக்கிற மக்கள் பெருவாரியாக ஆதரவு கொடுக்கிறார்கள். ஆனால் ஒரே ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் குறிப்பாக 2 பிரதான கட்சிகள் பணத்தை மட்டுமே நம்பி பிரச்சாரம் செய்கிறார்கள். தேர்தல் ஆணையம் ஒன்று தான் அடுத்த 7 நாளைக்கு மிகவும் எச்சரிக்கையோடு இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடை இல்லாமல் தடுக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடணும். இப்போவே கூட்டங்களுக்கு போகின்ற பொழுது 300 ரூபா, 500 ரூபா, 1000, அதே போல் ஆரத்தி எடுத்தால் 500, 1000 போட்டு மக்களை ஊழல்படுத்துகிறார்கள். அதுவும் தேர்தலுடைய முறைகேடுகள் தான். கட்சியினுடைய தலைவர்களுக்கு கூட்டம் கூட்டங்கிற பேரில் பல்லாயிரக்கணக்கான ரூபா, 1 கோடி ரூபா செலவழிக்கப்படுது. ஆனால் அது வேட்பாளர் கணக்கில் வர மாட்டேங்குது. ஸோ இதுபோல் முறைகேடுகள் எல்லாம் தேர்தல் ஆணையம் அனுமதிக்கூடாது. நாட்டில் ஜனநாயகம் தலைக்கணும். ஏழை எளிய மக்களுடைய குரல்கள் சட்டமன்றத்தில் ஓங்கி அளிக்கணும். அந்த மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படணும்.
தேர்தல் நேரத்தில் மக்களை வந்து ஒரு 300 ரூபா 400 ரூபாய்க்கு விலை கொடுத்து அந்த மக்களை வந்து செய்திருக்க வெறும் தாளாக மதித்து அந்த மக்களை வந்து மதிவாக மதித்து அந்த மக்களுடைய ஓட்டுகளை வாங்கிட்டு அதுக்கு பிறகு 5 ஆண்டுகள் பல பேர் வந்து திரும்பி பார்க்கறதே இல்லை. அதுதான் வந்து கடந்த 10 ஆண்டு காலமாக ஒட்டப்பிடாத சட்டமன்ற தொகுதியில் நடந்திருக்குது. அதை அப்படியே மாற்றி மீண்டும் வந்து இந்த 10 ஆண்டு கால தேக்கத்தை நீக்கி மீண்டும் வந்து ஏற்றம் பெற வைக்கணுங்கிறது தான் என்னுடைய மிக முக்கியமான நோக்கம். அதைத்தான் மக்களிடத்திலே சொல்லி வருகிறேன். எங்களுடைய வேட்பாளர்களும் எல்லா பகுதியிலையும் அதே போல் ஒரு சீசாச்சேதூர் வந்து அடிப்படையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும். மது போதையில்லா தமிழகத்தை உருவாக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும். இளைஞர்களுக்கு வந்து லஞ்ச லாவணம் இல்லாமல் வேலைவாய்ப்பு கிடைக்கணும். இது போன்ற முக்கியமான கருத்துக்களை சொல்லித்தான் நாங்கள் வாக்கு கேட்டு வரோம். மக்கள் வாக்களிக்க தயாராகிறாங்க. ஆனால் அடுத்த 7 நாள் தமிழ்நாட்டு மக்களை எந்த விதத்திலும் ஊழல்படுத்தாத வகையில் லஞ்ச லாவணிய படங்கள் மக்களை வந்து போட்டு மீண்டும் அந்த மக்களை மயக்காத அளவுக்கு தேர்தல் ஆணையம் வெறும் 1-2 பறக்கும்படை வச்சா பத்தாது, எல்லா ஊர்களையும் பறக்கும்படை வச்சு கம்ப்ளீட்டாக வந்து எந்த விதத்திலையும் எந்த ரூபத்திலையும் வாக்காளரோடு ஊழல்படுத்தக்கூடிய நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் அனுமதிக்கக்கூடாது. ஆனால் இப்பொழுது வரையிலும் பல ரூபங்களில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சி வேட்பாளர்களும் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். டைல்ஸில் ஒட்டினாங்கல்ல, இல்லை டைல்ஸ் ஒட்டினாங்க, ஆனால் இன்னும் இன்னைக்கு வரைக்கும் தூரம் எடுக்கல. இல்லை அது அந்த பயிர் டைல்ஸ் கரையெல்லாம் இது பண்ணாங்க. அதுக்கு அந்த நிமிஷத்துக்குள்ளே போக வேண்டாங்க, போக வேண்டாம். பார்ட்டி லீடர் வந்து என்னுடைய வியூ வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்கிறதையும் தென் தமிழகத்தின் நலன்கிறதையும் எந்த விதமான அரசியல் நோக்கோடு இல்லாமல் இன்னைக்கு மட்டும் பார்க்கலாம். என்னென்ன இது வந்து ஒரு மாற்றம் கொண்டு வருகின்ற பொழுது அது நாளைக்கு நம்ம 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கூட ஒரு பாதிப்பு வந்து விடக்கூடாது என்ற ஒரு பொது நோக்கத்தில் ஒரு கருத்து சொல்லுகிறார். இந்த கருத்து இன்றைக்கி மக்கள்கிட்ட போய் சேட்டுங்க. மற்றபடி அது ஒவ்வொருத்தரும் அரசியல் பண்ணுறது அது மக்களுக்கு தெரியும். அது வந்து அதை பற்றி நான் ஒன்றும் சொல்லுவேன்.